ரீசெண்டாக இந்த பிளான்கிட் அமேசானில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் அதை ஓப்பன் பண்ணால் அந்த ஃப்ளீஸ்லாம் வெளியில் வருது. பாப்பாவோட தலை, ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே அந்த ஃப்ளீஸ் அப்படியே இருக்குது, வெளியில் வருது. ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக்லேயும் சரி. எப்படி இதை நியூ பார்னுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிளான்கெட் வாங்கி ரிட்டன் போடவும் முடியலை. ஏன்னா அது நம்மளே ஷிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ஒரு குல்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அம்மாவோட சாரீ எடுத்து கட் பண்ணிட்டேன். ஒரு 2 லேயர் வச்சுட்டா நமக்கு இந்த வின்டர் சீசனுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி 2 லேயர் எடுத்து கட் பண்ணி தைச்சி அதோட அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் கிட்ஸுக்கு எது வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கணும். பட் இதோட ரிவ்யூ நல்லா இருந்ததுனால தான் நான் இதை வாங்கினேன். ஆனால் இது இப்படி வந்துருச்சு. இது இந்த மாதிரி கிளாத் வச்சு தைச்சதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.